ராகவேந்திர சுவாமிகளின் பிறப்பும் இளமை வாழ்க்கையும். 16ஆம் நூற்றாண்டில் கதம்ப ராஜ்யத்தை மயூரவர்மன் ஆண்டு வந்தார். அப்போது அவர் நாட்டிலிருந்து சுமார் 50 பிராமண குடும்பத்தினர் விஜயநகர ராஜ்யத்திற்கு வந்து குடியேறினார்கள். அந்த குடும்பங்களுள் ஒன்று பீகமுத்திரே குடும்பம். அனைத்து கல்வி கேள்வி ஞானங்களிலும் சிறந்து விளங்கினார்கள். அந்த வழியினரால் ஒருவர் கிருஷ்ணப்பட்டர். அவரை வீணாகான கிருஷ்ணப்பட்டர் என அடைமொழியோடு அழைப்பார்கள். அவரது மகன் வழி பேரனான திம்மண்ணப்பட்டர் மகா வித்வான் ஆவார். பேரும் புகழும் பெற்று வாழ்ந்து வந்தார். பேரும் புகழும் பெற்று விளங்கினார். அவர் காலத்தில் விஜயநகரம் வீழ்ச்சி அடைந்தது. நாட்டில் வறுமை ஏற்பட்டது. அதனால் வாழ்க்கை நடத்த திணறினார். அவர் 1565ஆம் ஆண்டில் தமிழகத்தின் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள புவனகிரிக்கு குடிபெயர்ந்தார். அப்போது ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர் தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் தம் குரு பீடத்தை அமைத்து கொண்டிருந்தார். தூரத்து உறவினரான திம்மன் பட்டருக்கு அவர் உதவ முனைந்தார். அவர் ஸ்ரீ ரங்கராயர் என்ற நிலக்கிழார் தமக்கு மானியமாக அளித்திருந்த சில நிலபுலன்களை திம்மண்ணப்பட்டருக்கு தானமாக வழங்கினார். திம்மண்ணப்பட்டர் மாணவர்களுக்கு வேதங்களை கற்றுக் கொடுக்கும் பணியில் ஈடுபட்டார். புவனகிரியிலேயே வாழ்க்கை தொடர்ந்தார். நீண்ட காலமாக அவருக்கு குழந்தை பேரில்லை. அதனால் தன் மனைவுடன் பல கோயில்களுக்கு யாத்திரை சென்றார். விரதங்கள் பல மேற்கொண்டார். அதனால் அவர்களுக்கு முதலில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அடுத்ததாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு குருராஜன் என்னும் பெயரிட்டார். பிறகு 1598இல் மீண்டும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அழகும் ஒளியும் பொருந்திய குழந்தையாக இருந்தது. குழந்தையை பார்த்த பண்டிதர்களும் ஞானிகளும் இவன் உலகம் போற்றும் மகானாக விளங்குவான் என்று பாராட்டி ஆசி வழங்கினார்கள். அவனுக்கு வேங்கடநாதன் என்று பெயர் சூட்டப்பட்டது. வேங்கடநாதனுக்கு 3வது வயதிலேயே சாஸ்திர முறைப்படி சௌசம், தூய்மை செய்தல் முதலிய சடங்குகளை நடத்தினார்கள். கல்வி பயிற்சியும் தொடங்கி வைத்தார்கள். வேங்கடநாதனின் பிஞ்சு பருவமே அவரை அறிவாளியாக அடையாளம் காட்டியது. நல்ல அறிவு கூர்மையும் திறமையும் உள்ளவராக அவர் இருந்தார். திம்மண்ணப்பட்டர் இயல்பிலேயே தாராள மனப்பான்மை கொண்டவர். அதனால் சிக்கனமாய் வாழத் தெரியவில்லை. தம் குழந்தைகளுக்கு மட்டுமின்றி தம்மிடம் பயில வரும் மாணவருக்கும் சிறப்பான உணவுகளை வழங்கி வந்தார். இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுத்தார். இறை செயல்களுக்கு நிறைய பொருள் வழங்கினார். அதனால் குரு சுசீந்திரர் வழங்கிய நிலங்களை எல்லாம் விரைவிலேயே இழந்து வறுமையில் வாடலானார். வறுமையின் நிலையிலும் கூட திம்மன்னர் தம் 8 வயது மகனுக்கு வேங்கடாம்மாவை மதுரையில் வாழ்ந்து வந்த ஒரு வேத பண்டிதர் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். வேங்கடம்மாவின் கணவர் பின்பு கல்வி கேள்வியில் சிறந்து வேதங்கள் பயின்று மகா பண்டிதராய் விளங்கினார். லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் என்றால் அனைவரும் அறியக்கூடிய அளவுக்கு புகழ் பெற்றவராக இருந்தார். திம்மண்ணப்பட்டர் வறுமையில் வாடுவதை ஸ்ரீ சுசீந்தர் அறிந்தார். தம்மை வந்து பார்க்கும்படி அவர் செய்தி அனுப்பினார். அதனால் திம்மன்னரும் தம் குடும்பத்தினரும் சென்று சில காலம் கும்பகோணத்திலேயே தங்கினார்கள். 2வது மகனான வேங்கடநாதனின் தோற்றமும் சுறுசுறுப்பும் குருவின் உள்ளத்தை ஈர்த்தது. அவர் அவனை ஆசீர்வதித்து வழங்கினார். சில நாட்களுக்கு பிறகு வேண்டிய பொருளுதவியும் பெற்றுக்கொண்டு திம்மன்னர் மீண்டும் புவனகிரிக்கு வந்தார். மறுபடியும் வறுமையின் பிடியில் சிக்கினார். பட்டரின் மூத்த மகனான குருராஜன் தன் தந்தையைப் போல சிறந்த வீணை வித்வானாக தலையெடுத்தான். தன் வருமானத்தில் குடும்பத்தை காப்பாற்ற முற்பட்டான். இருப்பினும் குடும்பத்தின் வறுமை மாறாமலே இருந்தது. அந்த நிலையிலேயே திம்மண்ணப்பட்டர் மரணம் அடைந்தார். இந்த செய்தியை அறிந்த லட்சுமி நரசிம்மையார் தம் மனைவியுடன் புவனகிரிக்கு வந்தார். மாமனாரின் கிரியை முதலிய கடன்களை முடித்துவிட்டு சில காலம் அவர்களுக்கு உதவியாக அங்கேயே தங்கினார். நரசிம்மாச்சாரி தன் மூத்த மைத்துனன் குருராஜனுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஓரளவு பொருளுதவியும் செய்துவிட்டு தன் மனைவியுடன் ஊருக்கு திரும்பினார். குருராஜன் மிகவும் கஷ்டப்பட்டு தன் குடும்பத்தை காப்பாற்றினார். அவர் தன் தம்பி வேங்கடநாதனுக்கு 8 வயதானதும் உபநயம் செய்து வைத்தார். வீணையையும் கற்றுக் கொடுத்தார். தாமே குருவாக இருந்து நியாயம், வியாகரணம், வேதங்கள் முதலியவற்றை கற்றுத்தந்தார். குருராஜன் தன் தம்பியை மைத்துனர் லக்ஷ்மி நரசிம்மரிடம் கல்வி பயில அனுப்புவதே சிறந்தது என கருதினார். ஆகவே அவர் வேங்கடநாதனை அழைத்து மதுரைக்கு சென்று மைத்துனரிடம் ஒப்படைத்தார். நரசிம்மாச்சாரி தாமே ஆசிரியராக இருந்து வேங்கடநாதனுக்கு போதித்தார். மேலும் அன்று மதுரையில் சிறந்து விளங்கிய பேரறிஞர்களிடம் கல்வி கற்கவும் ஏற்பாடு செய்தார். நாளடைவில் எல்லா கல்விகளிலும் சிறந்து விளங்கிய வேங்கடநாதன் மேலும் சிறப்படைய வேண்டுமென்று விரும்பினார். நரசிம்மாச்சாரியார் அவர் தம் மாமனாரின் குடும்ப நலத்தில் அக்கறை கொண்டு உதவி பெறும் குருவான ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தரிடமே வேங்கடநாதனை ஒப்படைக்க முடிவு செய்தார். மூத்த மைத்துனன் குருராஜனையும் வேங்கடநாதனையும் அழைத்து கொண்டு நரசிம்மாச்சாரி கும்பகோணம் சென்றார். ஸ்ரீமடத்தின் பீடாதிபதியாக இருந்த சுசீந்திர தீர்த்தரை வணங்கினார். தாம் வந்த நோக்கத்தை சொன்னார். ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர் பேரானந்துடன் வேங்கடநாதனை ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்தார்.
வேங்கடநாதனின் குருகுல வாசம் தொடங்கியது. குருகுலத்தில் மிகவும் தன்னடக்கத்துடனும் பயின்றார் வேங்கடநாதன். அவர் ஏற்கனவே நிறைய படித்திருந்தார். இருப்பினும் அவர் கர்வமாக நடந்து கொள்ளவில்லை. அவர் எல்லாருக்கும் முன்பாக அதிகாலையிலேயே எழுந்து விடுவார். காலைக்கடன்களை முடிப்பார். இறைவணக்கம் செய்வார். பிறகு ஏற்கனவே கற்றிருந்த ஸ்லோகங்களையும் தோத்திரங்களையும் ஒளி சிறிதும் வெளிவராதபடி மனதிற்குள்ளேயே ஓதுவார். மற்ற மாணவர்களுக்கு முன்பு பாடம் கேட்க தயாராகிவிடுவார். அவர் பாடங்களை வாய்விட்டு படித்து மனனம் செய்யும் பழக்கம் இல்லாதவர். மீண்டும் மீண்டும் சந்தேகம் கேட்டு படிக்கும் பழக்கமும் அவரிடமில்லை. ஒரு முறை பாடம் கேட்டால் என்றால் அவர் என்றும் மறக்காதவாறு அவருக்கு ஆழமாக பதிந்துவிடும். மேலொடுங்கிறவாக பார்ப்பார்கள். சிலர் அவரை ஒரு மக்கு என்று தவறாக கருதினார்கள். சிலர் அவரை பார்த்து வரிகரிசதும் உண்டு. இவன் படிக்க வரவில்லை, மடத்தில் சாப்பிட்டு காலத்தை ஓட்ட வந்தான் என்று சிலர் கூறினார்கள். ஆனால் வேங்கடநாதன் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. சிலர் சுசீந்திர தீர்த்தரிடம் வேங்கடநாதனை பற்றி குறைபட்டு கொண்டார். ஆனால் சுசீந்திர தீர்த்தர் வேங்கடநாதனை முதன்முறையாக திம்மணப்பட்டருடன் பார்த்தபோதே தம் எதிர்கால வாரிசு அவன்தான் என்ற எண்ணம் அவர் உள்ளத்தில் தோன்றியது. ஒரு நாள் இரவு நடுநிசையில் சுவாமிகள் எழுந்து மாணவர்களிடம் மண்டபத்தை பார்வையிட்டு கொண்டே வந்தார். எல்லோரும் நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்தனர். சிலர் தாம் படித்த ஏடுகளை கூட எடுத்து வைக்காமல் அப்படியே வைத்துவிட்டு தூங்கிக் கொண்டார்கள். வேங்கடநாதனை எங்கும் காணவில்லை. எங்கே போயிருப்பான் வேங்கடநாதன் என்ற எண்ணத்துடன் வெளியே தோட்டத்திற்கு சென்று தூரத்தில் இருளில் ஒரு உருவம் மங்களாக தெரிந்தது. சுசீந்திர அருகில் சென்றார். அங்கே வேங்கடநாதன் தம்மை மறந்த நிலையில் கொட்டும் பனியில் நித்திரை வயப்பட்டிருந்தார். அவர் அருகில் பாதி எரிந்த சுள்ளிகளும் சுருள்களும் சாம்பலும் இருந்தன. வேங்கடநாதன் இரவு வெகுநேரம் வரையும் விழித்து ஏதோ எழுதி கொண்டிருந்தார். குரு தம் சிஷ்யனை பார்த்து அவர் கையில் இயற்றிய நியாய சுதாவடி இருந்தது. அங்கே அந்த நூலுக்கு வேங்கடநாதன் எழுதிய விளக்க குறிப்பேடுகள் பார்த்து கிடந்தன. அதை கண்ட குருநாதர் அவர் உறக்கத்தை கலைக்க விரும்பவில்லை. அவர் தம் மேலாடைகளை எடுத்தார். அதை பனியும் குளிரும் பாதுகாக்காமல் வண்ணம் தம் மாணவர் எழுதிய குறிப்புகளை மட்டும் எடுத்து கொண்டு சென்றார். தம் இருப்பிடத்தை சிஷ்யன் விளக்குகளை படிக்கத் தொடங்கினார். படிக்க வியப்பு ஏற்பட்டது. வேங்கடநாதன் மாணவனா இல்லை பெரும் பண்டிதரா, சாஸ்திர வல்லுனர் என்று அவர் உள்ளம் பூரித்து போற்றியது. அதிகாலையே எழுந்து வேங்கடநாதனுக்கு தன் மீது போர்த்தப்பட்டிருந்த குருநாதரின் சால்வையை கண்டு திடுக்கிட்டார். மேலும் தான் எழுதி வைத்திருந்த குறிப்புகளையும் காண திகைத்தார். இது மாணவர் எவரோ செய்த குறும்பு என்று எண்ணினார். பிறகு குருநாதரின் சால்வையை கையில் இருந்தபடி நடந்தார். தன் அபச்சாரத்திற்காக மன்னிப்பு கேட்கும் பொருட்டு சுசீந்திரரின் மாளிகை அடைந்தார். ஆனால் குருநாதர் அவரை புன்னகை முகத்துடன் வரவேற்றார். வேங்கடநாதா, இவையெல்லாம் நீ எழுதியவையா என்று குறிப்புகளை கோடிட்டு காட்டினார். சுவாமிகளின் கையில் இருந்த தம் சுடுகளை கண்ட வேங்கடநாதனுக்கு இரவு நடந்த நிகழ்ச்சி புலனானது. அவர் பேச வார்த்தைகள் இன்றி கண்கலங்கி நின்று குருவை வணங்கினார். இவ்வாறு இளமையிலேயே பல ஞானங்களையும் பல சித்திகளையும் பெற்றவர்தான் நம் குரு ராகவேந்திர சுவாமிகள். அவரை நாம் பணிந்து எண்ணற்ற நன்மைகளை நமக்கு அடையப் பெறலாம். முதலாக ராஜ மன்னார்குடிக்கு குரு சுவாமிகள் எழுந்திருந்தார். அந்த கோயில் கொண்டுள்ள கோபால சுவாமியை தரிசித்து அவர் மீது துவாதச ஸ்தோத்திரத்தை இயற்றினார். அப்போது ஓர் அத்வைத சொற்பொழிவாளர் கோவிலின் சொற்பொழிவு செய்து வந்தார். சுசீந்திர தீர்த்தரும் வேங்கடநாதரும் அவர் சொன்ன சொற்பொழிவுகளை கேட்டனர். ஓரிடத்தில் சொற்பொழிவாளரின் கருத்தை மறுத்து பரமாச்சாரியர்கள் தம் வாதத்தை தொடங்கினர். விவாதம் தொடர்ந்தது. வேத முறைப்படி அத்வைத சொற்பொழிவாளர் மிகவும் சுவைபட நடைபெற்றது. கூடியிருந்தோர் அனைவரும் வெங்கண்ண பரமாச்சாரிய வாதத்திறனையும் கல்வி பெருமையும் பாராட்டினார்கள். இவ்வாறு பல சக்திகளையும் பல இறை அனுபவத்தையும் பெற்றவர்தான் நம் குரு ராகவேந்திர சுவாமிகள்.